போனால் போகட்டும் போடா, இந்த பூமி நிலையால் வாழ்ந்தவன் யாருடா அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க சிஎஸ்கேவோட நிலைமை. டீம்ல மிடில் ஓவரு, டெத் ஓவர்ல இந்த பயம் காட்டுறதுக்குன்னு இந்த வேலாயுதம் படத்துல வந்து, தம்பி வேற நான் என்ன பயம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரிதான் ஜெமி ஓவர்டனை வச்சு பயம் காட்டிட்டு இருந்த டீமு இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அண்ணன் இந்த 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 இவன் படம் சண்டைக்கோழி. வந்துச்சு இல்ல ப்ரோ, சண்டைக்கோழி இல்ல, குடும்பஸ்தன் படத்துல என்ன சில்வர் ஜூப்ளி பயங்கர பம்பர் ஹிட் அடிக்கும்னா நொட்டிக்கிட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரிதான் ஜெம்மி ஓர்டன் ரூல்ட் அவுட். நான் ஃபர்ஸ்ட்ல உங்ககிட்ட இருந்து ஜெம்மி ஓர்டன் ரூல்ட் அவுட்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன் ப்ரோ. என்ன எப்படி பயங்கரமான லாஸ். நான் ஆயுஷ் மாத்திரை ரூல்ட் அவுட் ஆனப்போ, கலீல் அகமது ரூல்ட் அவுட் ஆனப்போ நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்டது கிடையாது. ஆனா அதுக்கு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டீமுக்குள்ள இருந்துச்சு. இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அப்படியே மிடில் ஓவர்ல ரென்ஸ் ஸ்டாப் பண்ண பிளேயரே ஜெம்மி ஓவர்டன் தான். இல்ல நாங்களே எதிர்பார்க்கல இவர் இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு. கடைசி இவருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் தேட வைப்பாருன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4-5 பிளேயருக்கு இன்னும் எத்தனை மேட்ச் இருக்கு? இன்னும் 2 மேட்ச் இருக்கா? 2 மேட்ச் இன்னும் 2 இன்ஜுரி ஆகும். 3 மேட்ச் இருக்கா? 3 மேட்ச் ஒரு 3 பிளேயர் இன்ஜுரி ஆவாங்க. அதுல ரீப்ளேஸ்மெண்ட் வேற எடுத்து வைக்கணும். நாங்க அந்த வேலையை பாக்குறோம். நாங்க என்ன ஜெயிக்கிறதுக்கு ஆடாறோம், இன்ஜுரி ஆனா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு டீம் எடுக்கிறோம். சூப்பரா சிஎஸ்கேவனா இப்போ இந்த சீசன்ல எல்லா மேட்சுமே பாராட்டின ஒரே அனலிஸ்ட் நான் பயங்கரமா பாராட்டி இருக்கேன். அப்படி சிஎஸ்கே விளையாட்டு போனோம். சிஎஸ்கே விளையாட்டு ஜெயிக்கிறதையோ இல்ல ஒரு பிளேயர் இண்டிவிஜுவலா பெர்ஃபார்ம் பண்றதையோ நான் வந்து பாராட்டல. டீமா விளையாடுறத பார்க்க எவ்வளவு செம்மையா இருக்குப்பா. அந்த நட்பே துணை படத்துல சொல்ற மாதிரிதான், அவன் கார்பரேட்ல இருந்து அவன் அந்த பிளேயர் வாங்கி அங்கிருந்து இந்த பிளேயர் போய் டீம் சொல்ற மாதிரிதான். அது குஜராத்ல இருந்து ஹர்திக் பாண்டியா கூப்பிட்டு வச்சு ஆடுறான். அவங்களும் காசு இருக்கு, நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஃப்ரெண்ட்ஷிப், நட்பே துணைங்கிற மாதிரி பயங்கரமா கம்ப்ளீட் பண்ணி பயங்கரமா விளையாண்டாங்க. அந்த எமோஷனல் தான் போது சிஎஸ்கே நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. சரி, ரீப்ளேஸ் பண்றா டான் ஃபாரஸ்டர் கொண்டு வந்துருக்காங்க, பயங்கரமான மிடில் ஆர்டர் ஹிட்டரு. அப்ப டெவலப் பிரேவிஸ் ஸ்டாப் அடிக்க போறாங்களோ நாளைக்கு? இல்ல என்ன பண்றான்னு நினைக்கிறாங்க, சரி நம்ம பவுலிங் வரல முடிவு பண்ணிட்டோம், நம்ம வந்துட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், பேட்டிங் ஒரு 7 பேர்த்து ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருவோம், வர்றது என்னமோ சின்ன பசங்களே நல்லா பவுலிங் போடுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான் பிளானா இருக்க வாய்ப்பு இருக்கு. அக்யூசன் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா ஃபாரினர் பேட்ஸ்மேனா போயிடலாம், ஒரு 2 ஃபாரின் பேட்ஸ்மேனு. நீங்க டான் ஃபாரஸ்டர் அவ்வளவு இந்தியன் பிச்சர்ஸ்ல நம்ம பார்த்தது இல்ல. இந்த பாகிஸ்தான்ல பிஎஸ்எல் விளையாண்டாரு, அதனால பிளாட் பிச்சர்ஸ். நம்ம இந்தியன் பிச்சர்ஸ் அதுவும் லக்னோ எல்லாம் திரும்பும் ப்ரோ, வந்து பயங்கரமா சீம் ஆகும். வேற வழி இல்ல, வேற என்ன பண்ணுங்கிற இந்த டீச்சர், வேற என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இருக்கிற பெஞ்சஸ் அமன் கான் ஒருத்தர் இருக்காரு, இவங்க ஏன் அவரு சூப்பர் பேட்ஸ்மேன் அமன் கான் நினைச்சுன்னா ராமகிருஷ்ணா கோஸ் மும்பை இந்தியன்ஸோட ஆடி ரூல்ட் அவுட் ஆனால அடுத்த மேட்ச் நான் அவனுக்கு பதிலா அமன் கானை தான் உள்ள போடுவோம்னு நினைச்சேன். அமன் கான் அவங்க பயன்படுத்தவே இல்லை, ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. அமன் கான் நல்லா பந்து போடுவான், நல்லா பேட்டிங் ஆடுவான், அவனை ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறான்னு தெரியல. சரி, மறுபடியும் கேட்கறேன், இந்த டாப் 3 அடிச்சது சிஎஸ்கே ரெண்டா? சாம்சனு, ருத்து, ஊர்விலு, இவங்க 3 பேர் அடிச்சாதான் ரெண்டா? இல்ல இவங்க ஃபெயிலியர் ஆனாலும் நாங்க கொஞ்சம் தப்பிச்சுப்போம்பா. இல்ல இந்த டாப் 3 சிஎஸ்கே எல்லா டீமுக்கும் பாத்தீங்கன்னா இந்த டாப் 3 அடிச்சா மட்டும் தான் வின் பண்ணுவாங்க, அது விதிவிலக்கு இல்லை. ஆனா இந்த 3ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருந்துட்டு வந்தவங்க யாருன்னா சஞ்சு சாம்சன் தான். கப்பே அடிச்சு கொடுத்துட்டு அவர் வந்திருக்காரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துட்டாரு, ஒரு 8 பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலேயும் அவர்கிட்டே போய் நம்ம நிக்கிறது தப்பு. கைக்வாடே இல்ல, நான் சொல்றேன், நான் என்னைக்கெல்லாம் சஞ்சு சாம்சன் அடிக்கிறேன்னு சொல்றானா அன்னைக்கெல்லாம் சஞ்சு சாம்சன் அடிப்பான். நான் என்னைக்கெல்லாம் சஞ்சு சாம்சன் அடிக்க மாட்டேன் கிட்டாரோன்னு சொல்றோன்னா அன்னைக்கெல்லாம் அடிக்க மாட்டான். நல்லா நோட் பண்ணுங்க வியூவர்ஸ், அந்த நீங்களும் நோட் பண்ணுங்க. சஞ்சு சாம்சன் போனாட்டு 80 ரன் அடிப்பான், அடிச்சானா? இந்த மேட்ச் அடிக்க மாட்டான். நான் சொல்றேன், அவ்வளவுதான். என்ன காட்டலாம் எனக்கு இந்த மேட்ச் அடிக்க மாட்டான். உருவில் பட்டேல் அவ்வளவுதான், போன இது முடிஞ்சது. இந்த மேட்ச் பவுலிங் போட்டு அடிக்க மாட்டான். ருத்துராஜ் கைக்வாடு தான். எனக்கு டெவால் பிரவேஸுக்கு சரி நமக்கு ஒரு தலைமையில கத்தி வந்துருச்சு, இவ்வளவு நாள் கத்தி இல்லாதனால ஜாலியா ஆடிட்டு இருந்தாரு, இன்னமேட்டுல நம்ம வெளியே விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் கேட்டேன், டாப் 3 அடிக்கலன்னா ஏதாவது ஒரு பிளேயர் வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு வழி இருக்குதான்னு, அதனால தான் கேட்டேன். ஏன்னா
நாளைக்கு பந்து பயங்கரமா சீம் ஆகும். அவங்க பக்கம் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ். லக்னோல நடக்குது. வேற எந்த பிச்சர்ஸ்ல நடந்தாலும் வந்து சிஎஸ்கே டாப் 3 அடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. லக்னோல வந்து பிரிட்ஜ் ஏதோ பயங்கரமா போட்டிருக்கான். விராட் கோலியோட பால்லாம் நம்ம ட்ரீம் பால், வாழ்க்கையில மறக்க முடியாத பால், அப்படியே மற்ற பால் போட்டு விக்கெட் எடுத்திருக்கான். சம்மியும் மத்த பிச்சர்ஸ்ல எப்படி போறாருன்னு தெரியல. ஆனா லக்னோல சூப்பராக போட்டிருக்கிறாரு. நாளைக்கு முஸ்லிம் கான் வந்துட்டாலும் சூப்பர் டீமா இருக்கு. பவுலிங்கும் ஸ்ட்ராங்கு, பேட்டிங்கே அவங்க பக்கம் சொல்றது ஒண்ணு இல்ல. ஜாஸ் இங்கிலீஷ் அடிக்கணும், அதை விட்ட யாரோ ஒருத்தர் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் டீம். நீங்க ரிசர்வ் பண்ண நம்பி போலாம் ப்ரோ. ரிசர்வ் பண்ண நம்பி போலாம். நீங்க சொல்லி முடிச்சுட்டு கடைசியா எல்லாமே நல்லா இருக்கு, நான் ஒருத்தரை நம்பி மட்டும் தான் போறேன், எங்க டீம்ல இருக்க பிளேயர்ஸ் நம்பி இல்ல, அவங்க டீம்ல இருக்க ஒரு பிளேயர் நம்பி அதை ரிசர்வ் பண்ணிட்டு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. நான் போன ரிவியூலயும் அதுதான் சொன்னேன். இங்க பாரு, நான் யாரையும் நம்பி எல்லாம் போல, ரிசர்வ் பண்ணிட்டு நம்பி மட்டும் தான் போறேன்னா அதே மாதிரி எங்களுக்கு ஒரு வின்னு கொடுத்தாரு. இதுவும் இந்த மேட்ச் அவரை நம்பி மட்டும் தான் நாங்க போறோம். அவருக்கு ஒரு ஏதாவது சப்ஜெக்ட்ல உட்கார வச்சுட போறாங்க, பாத்துக்கோங்க கொஞ்சம். இல்ல ஒஸ்ட் கேப்டன்சி ப்ரோ. பேத்தட்டிக் சேஞ்சஸ், அந்த ஃபீல்ட் செட்டப், பேட்டிங்லயும் டீம் நல்ல மும்மட்டத்துல இருக்க போது வந்து நடுவுல பொறுக்க அந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி நடுவுல வந்து நான் டெஸ்டிங் ஆடுவேன்பா அப்படின்னு ஒரு டெஸ்டிங் ஆடி காட்டுறது. ஏதாவது ஒண்ணு பண்ணி எல்எச்சி தோக்க வச்சுட்டே இருக்கிறாரு. அந்த 4 பாயிண்ட் அந்த வந்தது காரணமே அந்த சன்ரைஸ் ஒழுங்கு கேப்டன்சி பண்ணலாம். அந்த முக்கில் சௌத்ரி சூப்பரா இல்லைன்னா, ஆனா அவனுக்கு பிளேயிங் லெவன்ல காணும். ஹிம்மத் சிங் ஏதாவது ஒரு பிஜேபி தலைவரோட நெருங்கிய சொந்தம் உள்ள சன்னாம்பா, அதனால டீம்ல ஆடிட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சுப்பா. நீங்க வந்து நெப்போட்டிசம் வந்து ப்ரோ பண்றதா இருந்தா நீங்க வந்து ஜெயிக்க முடியாது. டீம் கடைசியில தோத்துட்டே தான் இருக்கணும். இல்ல அப்படி விளையாட வச்சாங்கன்னா டீம்ல வந்துட்டு ஒரு இது இருக்காது, கோஆர்டினேஷன். வின் பண்ண தான் ஆடணும், நம்ம கோஆர்டினேஷன் இருக்காது. ஹிம்மத் சிங் இதோட என்ன பண்ணாருன்னு தெரியல எனக்கு. டீம்ல ஆடிட்டு இருக்கிறது நீங்க ஆயுஷ் பதோனி உட்கார வச்சிட்டீங்க. ஆயுஷ் பதோனில மிடில் ஆர்டர்ல 6-7 ஆட போது சூப்பராங்க. இந்த முக்கில் சௌத்ரி அடிச்ச மேட்ச் ஆயுஷ் பதோனி பண்ண கான்ட்ரிபியூஷன் எல்லாரும் மறந்துட்டாங்க. ஏன்னா ஆயுஷ் பதோனி நீங்க பிளேயிங் லெவன்லயே கிடையாது. அந்த மேட்ச் 2 ஹீரோஸ் முக்கில் சௌத்ரி ஆயுஷ் பதோனி, நீங்க அவங்க 2 பேரும் பிளேயிங் லெவன்லயே கிடையாது. சேஞ்சஸ் மேல சேஞ்சஸ், அன்கிரீஸ் ஒருத்தர் ஆடுறாரு, அவர் என்ன ஆடுறாருன்னு எனக்கு தெரியல. அப்படிங்கும்போது டீம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. பவுலிங்க நம்பியே போகுமா, இந்த கேட்சஸும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. டிக்வேஸ் கேட்ச் மேல கேட்ச் விடுறாரு. பூரான் பேட்டிங் தான் ஒழுங்கா பண்றது இல்லைன்னு பார்த்தா கைக்கு வர கேட்சஸும் விடுறாரு. அப்படி பார்த்தா டீம் எப்படி ஜெயிக்குங்கிறதுக்கு வழியே இல்லாத மாதிரி லக்னோ ஆடிட்டு இருக்கிறாங்க. மார்க்கம் கீழே இருக்குள்ள கிரைமு ப்ரோ, கத்தி எடுத்து தானே இப்படி கழுத்து அறுத்து சாவத்து சமம் ப்ரோ. மார்க்கம் கீழே அறுத்துக்கலாம். இல்ல அது எனக்கு என்ன, மற்ற டீம்லாம் ஓப்பனிங்ல அடிச்சுக்கிறாங்க. இந்த டீம் நல்லா இருந்த ஓப்பனிங் பிரிச்சு அது எப்படா உங்களால முடியும்? நல்லா உனக்கு 7 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்த ஓப்பனிங் பேர்றாது. 7 மேட்ச் இல்ல 5 மேட்ச் என்னமோ வின் பண்ணி ஓப்பனிங் பேர்னாலே வின் பண்ண டீம் இது. எப்படி பிரிக்க மனசு வருதுன்னு எனக்கு இன்னுமே புரியல. மற்ற டீம்ல பிளேயர்ஸ் இல்லன்னு அழுதுட்டு இருக்காங்க, வச்சிருந்து கொண்டாந்து மிடில் ஆர்டர்ல பண்ணிட்டு இருக்கான். இதனாலதான் சொல்றது ரிசர்வ் பண்ண நம்பி போலான்னு. இல்ல நானும் அதான் சொல்றேன், ரிசர்வ் பண்ண நம்பி போலாம். முஸ்லிம் கான் இல்லைன்னா ஆவேஸ்கான பவர் பிளேல பவுலிங் போட சொல்றாரு. தயவுசெய்து நீ டிக்வேஸ் ஓவர போட சொல்லு, இல்ல சபாஸ் அகமத நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு விக்கெட். நீ எப்படியும் ஜாஸ் இங்கிலீஷும் மிட்டில் மர்ஸும் ஓரளவுக்கு அடிச்சுட்டு விக்கெட் ஆவாங்க. பூரான ஒரு ஃப்ரீ விக்கெட்டு, நீயும் ஒரு ஃப்ரீ விக்கெட் ஆயிடுவ. தயவு செஞ்சு அந்த இடத்துல மார்க்கம் இருக்கிறதுக்கு பதிலாக, இல்ல அந்த ரகுவன்சி இருக்கிறதுக்கு பதிலாக, இந்த ஹிம்மத் சிங் இருக்கிற பதிலாக சபாஸ் அகமது இறக்க. அவன் 2 அடிக்க மாட்டான், 25 பத்தி 20 ரன் அடிப்பான், விக்கெட் போகாம உனக்கு இடத்துல ஸ்டாப் பண்ணுவான். டெத் ஹிட்டிங்ல வந்து நீங்க பினிஷ் பண்ணிட்டீங்க, நல்லா ஆடுங்க. தயவு செஞ்சு நீ முன்னாடி போய் டீம் சொல்லி போட்டுறாரு. தயவு செஞ்சு ஆவேஸ் கானுக்கு நீ வந்து இது இல்ல, அதே தானே ரிசர்வ் பண்ணிட்டு பண்றாரு. அந்த 20 பாலுக்கு ஒரு டாட் வச்சு காட்டுறாரு. எனக்கு டெஸ்ட் பிளேயர் அதான பிரச்சனை, விக்கெட் ஆயிட்டு வந்துடுறான், அதானே பிரச்சனை. ஆமா, அப்புறம் எப்படி எதிர் டீம் ஜெயிக்க வைக்க முடியும்? இப்படிதானே அவன் எல்லாமே. நீங்க சிஎஸ்கே ஜெயிக்கணுங்கிற மாதிரி பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி அவர் டீம் ஜெயிக்கணும் நம்ம பேட்டிங் ஆடிட்டு இருந்தாரு. என்ன பேசுறேன்? அவர் டீம் ஜெயிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா இங்க பாரு, அவர் ஒண்ணும் பண்ணிருக்க தேவையில்ல, சும்மா நின்றுட்டு இருந்தா அந்த டீம் ஜெயிச்சிருக்கோம். இவர் எடுத்த டிசிஷன் மட்டும் தான் தோத்து போச்சு. இது இல்லைன்னு சொல்லு. இல்ல வந்து ஒரு டிசிஷனுங்கிறோம், அதுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாரோ ஒருத்தர் எடுக்கணும். இவரு கேட்டா என்ன சொல்றாருன்னா, டீம் பேட்ஸ்மேனை குறை சொல்றாரு, இல்ல பவுலர்ஸை குறை சொல்றாரு. தன்னைத்தானே அவரு குறை சொல்லிக்க மாட்டேங்கிறாரு. கோச்சஸ் வந்து உள்ள விளையாடுறீங்கள தான் குறை சொல்றாங்களே தவிர,
அவங்க தான் இந்த டீம் செலக்ஷன் பண்றங்கிறதையும் போது யாருக்கு அந்த பிளேம் எடுத்துக்கிறது உள்ள நான் வந்து டக் அவுட் ஆகிட்டு போயிட்டேன்னா எனக்கு நீ கொடுக்கறது ஒரு மேட்ச் தான் வாய்ப்பு கொடுக்குற அந்த மேட்ச் நான் டக் அவுட் ஆயிடுறேன் நீ என்ன குறை சொல்றீங்கன்னா நான் எப்படி உனக்கு பெர்ஃபார்ம் பண்ணி தரேன் பிளேயர்ஸ் அந்த எப்படி மனவலிமை இருக்கும் இல்ல அதெல்லாம் விட இவன் அந்த தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பான் டீம் கேப்டன்ஸ் எல்லாம் செல்ஃப் ப்ரொமோட்டை பார்த்தேன்னா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதாவது கூட அது கூட வீடு அவங்க டீம் கேப்டன் கொடுத்தாங்க செல்ஃப் ப்ரொமோட் கோச்சை பார்த்திருக்கியா முக்கில் சௌத்ரி மேட்ச் அடிச்சதுக்கு எனக்கு தெரிஞ்சு விளையாட எல்லா பிளேயருக்கும் ஒரு கோச் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்தியா டீம் மிடில் ஆர்டர் பினிஷர் முக்கில் சௌத்ரி அப்படின்னு போட்டுட்டு அது ஒரு வீடியோ போட்டுட்டு ஒரு மேட்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவனை டீம்ல எடுக்க மாட்டேங்கிறேன் என்னடா கணக்கு இது அப்புறம் அவ்வளவு சொல்லிட்டு டீம்ல எடுக்க மாட்டேங்கிறீங்க மத்த யாருமே சரி விடு இது ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோமா என்ன எப்படியும் பவுலிங் மட்டும் 2 வாரத்தை பேசிடலாம் ப்ரோ. ஜெம்மி ஓர்டன் இல்ல 150 நாளா பீக் ஃபார்ம்ல இருக்கிறாரு. அகில் குசேன் அன்னை வந்து புட்டிச்சு கிளின்னு கிழிச்சாரு ஜாஸ் கிளிஸ். ஆனா சென்னையில அன்னைக்கு பேட்டிங் சான்ஸ் கொடுக்குறாங்க. லக்னோல போன மேட்ச் 200 ரன்னுக்கு மேல வந்துச்சு அதை திருப்பி அடிச்சாங்க 7 ரன் வித்தியாசத்துல தான் ஆர்சிபி தோத்தாங்கும் போது எந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுக்க போறான்னு தெரியல. அப்படிங்கும் போது நாளைக்கு அகில் ஆடுவாரா இல்ல நாளைக்கு அகில் கண்டிப்பா ஆட மாட்டாரு. இல்ல அகில் இது எனக்கு நல்லாவே தெரியும். சென்னை வந்துட்டு ஒரு பவுலர் வந்து ஒரு டீமுக்கு எதிராக அடி வாங்கிட்டா திரும்பி அந்த பவுலர் எடுத்துட்டு வர மாட்டாங்க. அதுவும் கண்டினியூஸா வரும்போது சத்தியமா எடுத்துட்டு வர மாட்டாங்க. நாளைக்கு வந்துட்டு ஒரு டெபுட்டன் இருக்காரு அவருதான் எல்லாமே நிமிட்டு பாரு ஜக்காரி ஃபோக்ஸ் பிளம்பிங் எப்படி இல்ல நாளைக்கு அப்படி ஜக்காரி ஃபோக்ஸ் ஒரு 5 விக்கெட் எடுக்கணும் அப்பதான் சன்ரைஸ் மேட்ச்ல நீங்க மறுபடியும் ஒரு லட்சம் இல்ல எங்க டீம்ல வந்துட்டு இந்த ஓப்பனிங் பவுலிங் கொஞ்சம் இப்ப இவர் இருந்தாலும் ஓப்பனிங் போட்டுருவாரு அகில் ஹுசேன். அவர் இல்லாதனால அவர் அடிச்சிருவாங்கறதுனால ஜக்காரி ஃபோக்ஸ் தான் முழு வாய்ப்புமே எனக்கு இருக்கு. ஏன்னா அவர் தான் எடுக்க போறாங்க. ஓப்பனிங் பவுலிங் கூட ஆள் இல்ல யார் இருப்பான்னு சொல்லு. முகேஷ் சௌத்ரி அந்த சைடு அகில் ஹுசேன் ஆடலைன்னா யார் போடுவீங்க? பவர்டனும் இல்ல. அன்சுல் கம்போஸ் அவரோட பயங்கரமான பீக் ஃபார்ம்ல இருக்கிறாரு. அவரை போட மாட்டாங்க 3 பவுலர் வேணும்ல. அதான் குர்ஜப்ரீத் சிங் நாளைக்கு உள்ள வந்துருவாரு. போன நாட்டு இப்பாட்ல வச்சுதான் இந்த உள்ள கொண்டு வந்துட போறாங்க. குர்ஜப்ரீத் எல்லாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க. நீ ஃபாரின் ஸ்லாட் இருக்கும்போது எது குர்ஜப்ரீத் எடுத்துட்டு வர போறாங்க? நல்ல பிளேயர் ஆல்ரவுண்டர் வேணும்ல. நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஏதாவது ஒரு பிளேயர் வெளியிருந்து தூக்கிட்டு இருக்கலாம். ஆனா டான் ஃபாரஸ்டர் வந்து பேட்ஸ்மேனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க வந்து அப்படிங்கும் போது டீமோட டான் ஃபாரஸ்டர் ஆடுக்கும்னா ஒண்ணு சப்ராஸ் கான் பதிலா அந்த கார்த்திக் சர்மா பதிலா அந்த இடத்துல ஆட வைக்கணும். ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஓவர்டனுக்கு பதிலா நீங்க இந்தியன் பேசர்ஸ் அமன் கான் நம்ம சொல்றோம் 2 ஃபாரின் ஸ்லாட் ஃப்ரீ. இப்ப ஓவர்டன் அகில் ஹுசேன் நீங்க வந்து அப்ப வந்து ஃபாரின் ஸ்லாட்ல வந்து டெவால்ட் பிரேவிஸ் மட்டும் தான் கன்ஃபார்ம்ங்கறீங்களா? டெவால்ட் பிரேவிஸ் மட்டும் தான் கன்ஃபார்ம். அதான் சொல்றேன். டெவால்ட் பிரேவிஸ் நூர் அகமது ரெண்டு பேர் கன்ஃபார்ம். ரெண்டு ஸ்பிளிட் யாருக்குனாலும் ஆடலாம். அதுதான் சொல்றேன். ஆனா இந்த பையன் வந்துட்டானான்னு தெரியலையே. இல்ல கேம்ப்ல தான் இருந்துறானா? கேம்ப்ல அந்த மாதிரி எனக்கு பார்த்தேன் வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க. கேம்ப்லயே இருக்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஒருவேளை அப்படிமே ஆல்ரவுண்டர் தான் சொல்றாங்க. பயங்கரமான ஹிட்டர் தானே சொல்றாங்க. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண கலீல் அஹ்மத் பதிலா ரீப்ளேஸ் பண்ண அந்த கர்நாடக பிளேயரை. ஆமா நீங்க பேட்ஸ்மேனை தான் ஃபுல்லா எடுத்துக்கிறீங்க. பவுலர்ஸ் இல்ல இப்ப அவர் இப்ப பாருங்க நான் சொல்றேன்னா கலீல் அஹ்மத் பவுலரு ஜெம்மி ஓர்டன் பவுலர் போது நம்ம பவுலருக்கு பவுலரை தான் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க எல்லாம் பேட்டிங்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டுக்கிறாங்களே. அதுதான் சொல்றேன். ஜக்காரி ஃபோக்ஸ் உனக்கு ஆல்ரவுண்டரா? எங்க பேரு ஓவர்டனுக்கு ஜக்காரி ஃபோக்ஸ் ஆடிடுவாரு. இன்னி சொல்ற வேற அப்படிதான் போவாங்க. இப்ப நீ அந்த இப்ப அந்த இந்த பையன் சொன்ன இல்ல டேனியல் ஃபாரஸ்ட் அவருமே ஆல்ரவுண்டர் தான் சொல்றாங்க. ஃபாஸ்ட் பவுலர் மீடியமா 130 125 தான் போடுவான். ஃபாஸ்ட் பவுலர்னு போட்டுருக்காங்க. நான் பொய்யெல்லாம் சொல்லல. போடுற பவுலர் 150ல போடுற பவுலர் இப்ப சிஎஸ்கே மிஸ் பண்றது. அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு நம்ம இப்ப யார் ஸ்பென்சர் ஆடிரோம் நாளைக்கு. ஸ்பென்சர் ஆடிரோம் மேபி ஸ்பென்சருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்பென்சருக்கு அகில் ஹுசேனுக்கு பதிலா ஸ்பென்சரு. ஆனா நாளைக்கு எனக்கு ஜக்காரி ஃபோக்ஸ் ஆட போறாங்க. நம்புங்க எனக்கு கணிப்பு தவறாது. பிளம்பிங் நான் எடுத்தது கரெக்ட்னு காட்ட போறாரு நாளைக்கு பாருங்க. சரி நாளைக்கு யார் ஜெயிப்பாங்க? இது என்ன கேள்வி? சிஎஸ்கே தான். நான் என்ன சிஎஸ்கே போறேன். நாளைக்கு சிஎஸ்கே வெற்றி பெறும். சரி ஓகே. அதே மாதிரி
கேள்விக்கான நேரத்துல இது வந்து பவுலிங் பிச்சு. நாளைக்கு யாரு அதிக விக்கெட் எடுப்பா, இன்னைக்கு பேர் இந்த எம்ஐ விசஸ் இந்த பஞ்சாப் மேட்ச்ல பேர் கேட்டோம். அந்த மாதிரி இதுல வந்துட்டு பவுலர், ஒரு பவுலர் சொல்லுங்க எந்த பவுலர் நிறைய விக்கெட் எடுப்பாருன்ட்டு கரெக்டா சொல்லுங்க. எல்ஐஜில இருந்து எந்த பவுலர், சிஎஸ்கேல இருந்து எந்த பவுலர், யாராவது ஒரு பவுலர் சொன்னா போதும். எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு வேணும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தான் இன்னும் கொஞ்சம் தான் சப்ஸ்கிரைபர் 2500 தொற்றுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது தொற்றுவோம்னு நினைக்கிறேன். சரி, எல்லாத்துக்கும் பாய். அப்படி தொட்டாலும் எங்களுக்கு 3000 சப்ஸ்கிரைபர் வேணும், அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2500 அதிகமா இருக்கு, நான் அன்சப்ஸ்கிரைப் பண்றேன், அதை தான் பண்ணிட்டு போயிடாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு, இன்னைக்கு லைவ் இருக்கு, மறக்காம எல்லாம் லைவ் வந்துருங்க. சிஎஸ்கே ஜெயிக்குதோ தோகுதோ நம்ம பலத்தை நம்ம காமிக்கணும், வந்துருங்க. சரி, ஓகே, எல்லாத்துக்கும் பாய் பாய்.